வெல்கம் டு ஸ்கூலுமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுமி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேஷ்போர்டில் போய் அந்த டேஷ்போர்டில் இருந்து எப்படி கோர்சஸை வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரோம் ப்ரௌசரில் URL டைப் பண்ணுற இடத்துல ஸ்கூலுமி அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட ஹிஸ்ட்ரியில் இருக்கிறனால எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டைப் பண்ணி URL டைப் பண்ணுற இடத்துல டைப் பண்ணி ஸோ கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளோட சைட்டோட ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கங்க. இதில் நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, இங்கே உங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ ஜஸ்ட் சைன்இன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் உங்கள் யூசர் நேம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம், உங்களோட மெயில் ஐடி அண்ட் டேஷ்போர்டு அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டை பற்றி பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டில் லெசன் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இந்த லெசன் ஸ்டேட்டஸில் நம்ம எந்த லெசன்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தெளிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் லெசன் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் மார்க் ரெக்கார்டு. இந்த எக்ஸாம் மார்க் ரெக்கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய கோர்சஸில் ஏதாவது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தென் கோர்ஸ் மீட். இந்த கோர்ஸ் மீட் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு கால்ஃபர் பண்ணும் பொழுது இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் கோர்ஸ் மீட். தென் ஃபீஸ் ரெக்கார்டு. ஸோ என்னுடைய டோட்டல் ஃபீஸ், நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன், டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கம்ப்ளீட்டட், எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு இஎம்ஐ பிளான்ஸ் இருந்தால் இங்கே இஎம்ஐ பிளான்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை நான் வந்து கோர்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த கோர்சஸ் வாங்கினதுக்கு இங்கே எனக்கு எல்லா டீட்டெயிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு. தென் மை இன்வாய்ஸஸ். ஸோ மை இன்வாய்ஸஸ் அப்படின்னு கிளிக் பண்ணும் பொழுது இங்கே நான் இதுவரைக்கும் வாங்கப்பட்ட எல்லா கோர்ஸோட இன்வாய்ஸ் டீட்டெயிலும் இங்கே நான் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அதுதான் இன்வாய்ஸ் ரெக்கார்டு. ஸோ தென் மை ப்ரொஃபைல். இது என்னோட ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைலில் என்னோட பேசிக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். அந்த ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் கூட நம்ம இங்கே டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி என்னோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே. தென் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் அது தேவைப்பட்டுச்சு, அதாவது அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ நீங்கள் தாராளமாக இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஃபார் ரெஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய பிரச்சனைகள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கலாம். சப்மிட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கஸ்டமர் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிசால்வ் பண்ணப்படும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான நம்முடைய ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நவ் நம்ம ஒரு கோர்சஸை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் ஜஸ்ட் கோர்சஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலுமியோட எல்லா கோர்சஸுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து பாட்டி வைத்தியம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், வர்மா ஃபர்ஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேறு ஏதாவது கோர்சஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணும் பொழுது அந்த கோர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இன்டர்மீடியட் சித்தர்கள் மருத்துவ ஞானம். ஸோ இந்த மருத்துவ ஞானத்தில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் இங்கே வரும். அப்புறம் அந்த கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன், அந்த கோர்ஸோட என்டையர் டிஸ்கிரிப்ஷன் இங்கே வரும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் படிக்கிற மூலம் நமக்கு இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ
எல்லா இந்த கோர்ஸோட டோட்டல் டியூரேஷன், லாங்குவேஜ் என்ன, கேட்டகரி என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்ட்ரக்டரை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். தயவு செஞ்சு ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து என்ரோல் நவ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ரோல் நவ் அப்படி கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய கார்ட் ஏரியா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த கோர்சஸ் வந்து 2 ஆப்ஷனில் நம்மளால் வாங்க முடியும். ஒன்று ஃபுல் பேமெண்ட் வந்து 16,910 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்து நம்ம இந்த கோர்சஸை சிங்கிளாக ஃபுல் பேமெண்ட்டில் வாங்க முடியும். அதர்வைஸ் நம்ம இஎம்ஐ பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இஎம்ஐ பிளான்ஸில் உங்களுக்கு மந்த்லி 2416 per month. ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 7 மாதம் பே பண்ணணும், டோட்டல் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய இஎம்ஐ டியூ டேட்டை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். 1ஆம் தேதி நான் பே பண்ண போகிறேன், இல்லை எனக்கு 3ஆம் தேதி தான், எனக்கு சேலரி 1ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகும், நான் 3ஆம் தேதி தர்றேன், இல்லை எனக்கு வந்து 5ஆம் தேதி தான் சேலரி கிரெடிட் ஆகும், நான் 7ஆம் தேதி தர்றேன் அப்படின்னு நம்மளுடைய இஎம்ஐ சௌகரியங்கள் கூட இதில் இருக்குது. ஜஸ்ட் ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணிட்டு ஸோ பே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பே அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். டிரான்சாக்ஷன் ஆனதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட்டட், அதாவது பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். நான் அதை பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கோர்ஸை வாங்குறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.